வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய ஊக்கம் அவனுடைய மேன்மேலும் அவனுடைய வளர்ச்சியை கண்டு தரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வளர்ச்சின்றது என்ன? growth எந்த விஷயத்துல எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவருடைய எல்லாருமே இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் நம்ம பங்கு பற்றிக்கிற ஒரு நிகழ்வில் கூட எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? growthன்னு சொன்னால் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் மட்டும்தான். மானிட்டரி லெவலில், அதாவது பணபலம் ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்குது, பணத்தினால அவனுடைய திறமையும் மேன்மையும் எப்படி வெளியில் காட்டுறான், அதுதான் growthன்னு நினைக்கிறோம். ஆனால் வளர்ச்சி என்னும் பொழுது பணம் மட்டும் வளர்ச்சி பெறுறது மட்டுமே வளர்ச்சி இல்லை. பணம் இல்லாமல் குணாதிசயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், சிறப்பான சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் நடந்துக்கக்கூடிய பிஹேவியர், அந்த சோஷியல் எட்டிக்கட், அதெல்லாம் என்ன பண்ணணும்? சிறப்பாக நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யலாம். ஆனால் ஒரு நாளில் எந்த அளவுக்கு நம்மளோட லேர்னிங் இருக்குது அப்படின்னு தான் சென்ற பதிவில் பார்த்தோம். லேர்னிங் என்று சொல்லும்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும், கற்றல் எந்த அளவில் எல்லாம் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தா, ஸ்கூலுக்கு போயிட்டு பாடம் படித்து அதுவும் சொன்னால் தட் இஸ் ரிலேட்டட் டு கற்றல், நம்மளோட பாடத்திட்டங்களை படிக்கிறதுக்கு, அதாவது லேர்னிங் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு. ஆனால் ஸ்கூலுக்கு போக முன்ன வழியில் என்னெல்லாம் நடக்கும்? ஸ்கூலில் நம்ம வழியில் ஒன்றும் வி ஆர் நாட் ட்ராவலிங், என்ன பண்ணுறோம், ரொம்ப தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஸ்கூலு இட் இஸ் ஓகே. இல்லை நடந்து போகக்கூடிய தூரத்தை காட்டிலும் ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வி ஆர் கோயிங் பை வெஹிக்கிள். இந்த செலவங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்பாவே கொண்டு மோட்டர் பைக்கில் விடுவாங்க, சிலப்போ அம்மா கொண்டு ஸ்கூட்டரில் மோட்டர் பைக்கில் கொண்டு இறக்குவாங்க, டூ வீலரில் போவோம், சிலப்போ ஸ்கூல் பஸ்ஸில் போவோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸ்கூலுக்கு போகிற ஒரு ட்ராவலில் ஸ்கூல் பஸ்ஸில் ஹவு டு இன்டராக்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தேர் ஆல்சோ இட் கம்ஸ் அண்டர் லேர்னிங் ஹவு டு சிட் வித். நம்ம சின்ன பசங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுன்னா பெரிய பிள்ளைங்க போகும்போது அவங்களோட எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட கற்றல் நிகழும். அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்பொழுதும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கற்றல் என்பது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம், சில சமயம் அப்சர்வ் பண்ணிடுறோம், சில சமயம் வி ஆர் ஜஸ்ட் பிரஷிங் இட் அஹெட், தட் பிரஷிங் இட் அசைட், அது கூட நகர்த்துறோம். வி ஆர் மூவிங் அஹெட், அது நம்ம கண்டுக்காமையே மேலுக்கு போகிறது இருக்கும். வி ஆர் மூவிங் அஹெட், சம்டைம்ஸ் வி ஆர் பிரஷிங் இட் அசைட், ரெண்டுமே நடக்கிறது. அதனால் சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம இருக்கும்பொழுது அங்கே என்ன புது நிகழ்ச்சிகளை பார்க்குறோம், அங்கே என்ன புது செய்திகளை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படிலாம் பார்க்கும்பொழுது லேர்னிங் என்பது ஒரு இளமை காலத்தில், அதாவது இளம் வயதில் இருக்கும் பொழுதும், அதாவது அடோலசன்ஸ் பீரியடில் இருக்கும்பொழுதும், இளம் பருவம் அந்த நேரத்தில் இருக்கிற அடோலசன்ஸ் பீரியடில் இருந்தாலும் எர்லி அடல்ட்ஹுட்டில் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய அளவில், ஒரு நாளில் சில மணி நேரங்களை தாண்டி, ஸ்கூலில் இருக்கிற சில மணி நேரங்களை தாண்டி பாக்கி உள்ள நேரங்களில் கூட கற்றல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம், சில சமயம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம், சில சமயம் வி ஆர் பிரஷிங் இட் அசைட், சில சமயம் கண்டுக்கவும் காணாமே என்ன பண்ணிடுறோம், வி ஆர் மூவிங் அஹெட், அது எதோ போகுது அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். அதனால் அந்த வகுப்பில் நம்ம ஒரு ட்ராயிங், ஒரு டயக்ராம் ஒன்று போட்டால் இந்த லேர்னிங் ஜோன் என்னும்பொழுது எப்பொழுதுமே அந்த அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட் டச் பண்ணுற வரைக்கும், அதாவது அடோலசன்ஸ் பீரியட் முடிகிற வரைக்கும், அப் டு த ஏஜ் ஆஃப் 19 years, அப்போ லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டே டு டே ரொட்டீன், எல்லா நேரத்துலையும் அது நடக்கும். ஆனால் அப்போவே நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், வி ஆர் பிரஷிங் இட் அசைட் ஆர் சம்டைம்ஸ் வி ஆர் மூவிங் அகெட், அதை பார்க்காமே மேலே போயிட்டு இருப்போம்ல. அந்த நிகழ்வு எப்போ அடிக்கணும்னாட்டா லேட் அடோலசன்ஸ், இப்போ தான் முடிய போகிறது, இன்னும் ஒரு 1 or 2 months வில் பி டச்சிங் தி அடல்ட்ஹுட், 20வது வயசு வந்துட போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், காணாமல் போய்விடும், கண்டும் காணாமல் போய்விடும். அது நமக்கு தேவையில்லை, வி ஆர் நாட் பார்ட் ஆஃப் இட், இட் இஸ் நாட் அண்டர் அவர் பெர்வியூ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், மேலே நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சில செய்திகள் வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது அந்த நிகழ்வு நம்மளுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் அட் லேட்டர் பீரியட் ஆஃப் அவர் லைஃப் தட் மே பி ரிக்வயர்டு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ இதனால எப்பொழுதுமே அந்த அடல்ட்ஹுட் வர வரைக்கும் கற்றல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதில் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த பீரியடில் என்ன இருக்காது, நம்மளுக்கு நிறைய
ஃபியர் ஜோன் இருக்காது, அதே சமயத்தில் க்ரோத் ஜோனும் இருக்காது. இருக்கும், அதாவது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15% அவ்வளோதான் இருக்கும். ஒரு நாளில் 24 மணி நேரம்னா 8 மணி நேரம் தூங்குகிறோம், பாக்கி உள்ள நேரத்தில் படிக்கிறோம், சோஷியல் கேதரிங்ஸ் போகிறோம், இல்லைன்னா ஒரு கெட் டுகெதருக்கு போயிட்டு வரோம். வாட் எவர் இட் இஸ், வி ஆர் இன்ட்ராக்டிங் இன் த ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட எந்த நிகழ்வில் இருந்தாலும், இல்லை நம்மளோட நண்பர்களோட பழகிறோம், பியர் ரிலேஷன்ஸ் இருக்குது, பியர் குரூப்ஸ் என்ன அவங்களோட இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, அவங்களோட பலவந்தமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அப்புறம் பியர் குரூப்பில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கற்றல் என்பது அடோலசன்ஸ் முடிகிற வரைக்கும், எர்லி அடல்ட்ஹுட் அப் டு த ஏஜ் ஆஃப் 20 years 22 years வரைக்கும் இந்த கற்றல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அங்கே நம்ம க்ரோத்தை பற்றி இந்த பீரியடில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு என்ன நார்மலாக ஜஸ்ட் ட்ரேஸ் அந்த லெவலுக்கு தான் இருக்கும் க்ரோத்தை பற்றி பார்க்கும்போது. ஆனால் இங்கே க்ரோத் என்பது ஹியர் ஆல்சோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மணி ஆஸ்பெக்ட்ஸ், இஸ் ரிலேட்டட் டு அவர் லெர்னிங் ஆஸ்பெக்ட்ஸில் தான் என்ன க்ரோத், என்னெல்லாம் வளர்ச்சி இருக்குது, எப்படியெல்லாம் வி ஆர் ஏபிள் டு லேர்ன் திங்ஸ் பிட் ஈஸியர் அண்ட் கிராஸ்பிங் எபிலிட்டி இஸ் ஆல்சோ க்ரோயிங் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்னும் சிறப்பாக ஒரு நாளில் எப்படி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அப்படின்றதையும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.